அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வகுப்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து சென்னை சைதாப்பேட்டையில் ஆதித்தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட சென்றவர்கள் பனகல் மாளிகை அருகே கண்டன போராட்டத்தை நடத்தி வந்த நிலையில் பிரதமர் மோடியின் புகைப்படத்திற்கு தீ வைத்தபோது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவர்களை குண்டு கட்டாக தூக்கிச் சென்று காவலர்கள் கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். கள தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் அஜய். அஜய், ஒரு பிரதான சாலையில் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இதனால் அங்கு போக்குவரத்து எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது? போக்குவரத்தை தொடர்ந்து இந்த இடத்துல போராட்டத்தை தொடர்ந்து கைது நடவடிக்கையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கிறது? விரிவான விவரங்களை வழங்கலாம். மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ்நாடு ஆதித்தமிழர் கட்சியின் சார்பில் தமிழக பாஜக கட்சி தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டமானது சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய பனகல் மாளிகை அருகே நடைபெற்றது. இந்த போராட்டத்துல தமிழ்நாடு ஆதித்தமிழர் கட்சியின் தலைவர் எக்கையின் தலைமையில சுமார் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அதே போல மத்திய அரசை கண்டித்து தொடர் கோஷங்களை வைத்து வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப வலியுறுத்தியும் இந்த கோஷங்கள் என்று ஏற்பட்டது. பாஜக தலைமை அலுவலகம் முற்றுகை போராட்டம் என்பதனால போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய காவல்துறை சார்பில் அருகில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் தற்பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்திற்கு மத்தியில பிரதமர் மோடியுடைய புகைப்படத்தை ஏற்றிருக்கிறார்கள். அந்த மோடியின் புகைப்படத்தை ஏற்ற உடனே அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்து அருகில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்துல அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த வக்ஃபு திருத்த சட்டம் இருப்பதனால பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில தற்பொழுது சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய பனகல் மாளிகை அருகேவும் இந்த ஆதித்தமிழர் கட்சியின் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை தற்பொழுது காவல்துறை கைது செய்து சைதாப்பேட்டையிலே இருக்கக்கூடிய தனியார் மட்டத்தில் தற்பொழுது அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவும் வாய்ப்பிருப்பது என்பதையும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அஜய்.